வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விபத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி, முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம். அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுரை, மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும். ஏவுகணை சோதனை வெற்றி, இஸ்ரோ அறிவிப்பு. விண்ணுக்கு சென்று பூமி திரும்பும் ஏவுகணை சோதனை வெற்றி. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் தொடரும் கனமழை. தூத்துக்குடி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி சாலை விபத்தில் உயிரிழந்த சாந்தி, அமராவதி மற்றும் பார்வதி குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாயை நிதியுதவியாக வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் விபத்திற்கு காரணமான நபர்களை தேடவும் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்ததால் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் மிகுந்த விரக்தி அடைந்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருப்பதாவது: நீட் தேர்வை தொடர்ந்து முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் நமது ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் விரக்தியில் ஆழ்த்தியுள்ளது. மருத்துவம் போன்ற தொழில்முறை படிப்புகளில் நேர்மையான தேர்வு முறையை கொண்டுவர நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நீட் தேர்வு திடீரென ஒத்திவைத்ததால் நாடு முழுவதும் தேர்வு எழுதும் மாணவர்கள் அலைக்கழிக்கப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிப்பை எட்டாக்கனியாக மாற்றியுள்ளது என அவர் தெரிவித்தார். முதுநிலை நீட் தேர்வு கடைசி நிமிடத்தில் ஒத்திவைக்கப்பட்டதால் தேர்வு எழுத வந்த மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். முதுநிலை நீட் தேர்வு இன்று காலை தொடங்க இருந்த நிலையில் நேற்றிரவு 10:30 மணிக்கு திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் புதுக்கோட்டையில் இருந்து ஆந்திராவின் ராஜமுந்திரிக்கு தேர்வு எழுத சென்ற 30 பேருக்கு அங்கு சென்ற பிறகே தேர்வு ஒத்திவைப்பு தெரிய வந்ததால் தமிழக மாணவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதுபோன்ற செய்திகளை முன்தினம் இரவு அறிவிப்பது தவறு என மாணவர்கள் கேள்வி எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விண்ணுக்கு செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று மீண்டும் பூமிக்கு திரும்பும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள சித்ரதுர்காவில் விண்ணுக்கு செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று மீண்டும் பூமிக்கு திரும்பும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஏற்கனவே 2 சோதனைகள் வெற்றி பெற்ற நிலையில் இறுதிக்கட்ட சோதனையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை RLV தரையிறங்கும் பரிசோதனையில் 3வது தொடர்ச்சியான வெற்றியை பெருமையுடன் அடைந்துள்ளது. VSSC தலைமையிலான இந்த பணியானது இந்திய விமானப்படை, வானூர்தி மேம்பாட்டு ஸ்தாபனம், வான்வழி ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றின் ஆதரவுடன் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திறன் குறைந்த மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் எழுதும் திறன், வாசிக்கும் திறன் மற்றும் அடிப்படை கணித திறன் குறைவான மாணவர்களை கண்டறிந்து அவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என அரசு உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யுமாறு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொடரும் கனமழை, குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள புயல் வலுப்பெற்றதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த கனமழை வருகிற 26ஆம் தேதி வரை நீடிக்கும் என்பதால் கோழிக்கோடு, வயநாடு மற்றும் கண்ணூர் மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், மலப்புரம், பாலக்கோடு மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும், திருவனந்தபுரம், கொல்லம், பத்தினம்திட்டா, கோட்டயம், ஆலப்புழா ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.
கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து 9 தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடலில் ராட்சச அலைகள் எழுவதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரியலூர் செந்துறை அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டடம் கட்டும் பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 படுக்கைகள் கொண்ட கூடுதல் சிறப்பு அவசர சிகிச்சை பிரிவு கட்டடத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செந்துறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் 59,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் பணிகளையும் துவக்கி வைத்தார். அதன்பின் குமிழியும் கிராமத்தில் 7,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி சம்பவம் விக்கிரவாண்டி தேர்தலை எந்த வகையிலும் பாதிக்காது என மாநில சிறுபான்மை பிரிவு ஆணையர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதல்வர் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார். கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட சம்பவம் மற்றும் உயிரிழப்புகள் விக்கிரவாண்டி தேர்தலை பாதிக்காது. திமுக வேட்பாளர் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என சிறுபான்மை பிரிவு ஆணையர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டும் நீட் தேர்வில் மோசடிகள் நடந்திருப்பதாக அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த இந்த கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்ட சாவுகள் மிகவும் வருத்தத்துக்குரியவை. நம்முடைய மனச்சாட்சியை உலுக்கக்கூடிய அளவிற்கு மிக துன்பகரமான சாவுகள். அப்படிப்பட்ட சாவுகள் நடைபெற்றதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேர்கள் மீதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மாவட்ட நிர்வாகத்திலிருந்து, மாவட்ட காவல்துறையிலிருந்து, சம்பந்தப்பட்ட பகுதிகளிலே மதுவிலக்கை மேற்பார்வை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வரை அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுத்து மிக கடுமையான நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு நீதி விசாரணைக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையிலே அமைக்கப்பட்டுள்ள அந்த நீதி விசாரணை ஆணையம் ஏற்கனவே தன்னுடைய விசாரணையை துவங்கி இருக்கிறது. அந்த விசாரணை துவங்கி இருக்கின்ற ஆணையத்திற்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க ஆசைப்படுகிறேன். எல்லா கோணங்களிலும் அந்த சாவுகளுக்கு பின்னால் இருக்கின்ற மர்மங்கள் அவிழ்க்கப்பட வேண்டும், விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இதை போன்ற ஒரு துன்பியல் சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்த நேரம் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. 40க்கு 40 இடங்களிலே வெற்றி பெற்று ஒரு பெரிய வெற்றி நாயகராக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து அடுத்த கட்ட பணிக்காக பல்வேறு திட்டங்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அறிவிப்பதற்கு தயாராக இருந்த முதலமைச்சருக்கு இதை போன்ற ஒரு நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்ற போது இந்த சம்பவம் ஏன் சட்டமன்றம் துவங்குகின்ற நாளிலே நடக்க வேண்டும், அன்றைய தினம் விற்கப்படுகிற சாராயத்தில் ஏன் இவ்வளவு பெரிய கொடுமையான விஷம் கலக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற கோணத்தையும் ஆராய வேண்டும். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தருமபுரியில் போதைப் பொருட்களுக்கு எதிராக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தருமபுரியில் நடைபெற்ற மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் முன்னே சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டி குப்புசாமியின் செல்போனை பறித்து சென்றுள்ளனர். இதில் அவரது மனைவி அம்பிகா சாலையில் விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வழிப்பறியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து குடியாத்தம் வரை செல்லும் பேருந்தில் நேற்று மாலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்துள்ளனர். இதனை கண்ட காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் மற்றும் போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளர் மிதிலேஷ்குமார் மாணவர்களை கீழே இறக்கி படியில் பயணம் செய்யக்கூடாது என எச்சரித்து அறிவுரை வழங்கி அனுப்பினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுதர்சன் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த 2 பெண்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். அதனை அடுத்து பலி எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வீரப்பள்ளி பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் இருந்து மின்சாரம் தாக்கிய குரங்கை தனியார் பள்ளி வாட்ச்மேன் முருகன் மீட்டு அந்த குரங்கிற்கு மீண்டும் சுயநினைவை கொண்டு வந்த செயல் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கதவணியை சேர்ந்த சிவராமனுக்கு சொந்தமான ஜேசிபி வாகனத்தில் இருந்து மின் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜேசிபி வாகனம் முழுவதுமாக சேதமடைந்தது. சென்னையில் இருந்து திருப்பத்தூர் ஏலகிரி மலைக்கு 4 கல்லூரி மாணவர்கள் சென்றுள்ளனர். அப்போது வேலூர் அருகே கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒரு மாணவி உயிரிழந்த நிலையில் 3 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காலனி தொழிற்சாலை பின்புறம் உள்ள சாலையில் கிடந்த 2 நாகப்பாம்புகளை கண்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்து ஓட்டம் பிடித்துள்ளனர். இதனை சில இளைஞர்கள் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்டோலிங்கர் அடுத்த தலங்கை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் விவசாய நிலங்களுக்கு மின்சாரம் எடுத்து செல்லும் பல மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் பழைய கம்பங்களை அகற்றிவிட்டு புதிய கம்பங்களை அமைத்து தர வேண்டும் என பல விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி திருவிழாவில் ராட்டினம் ஓட்டிய தொழிலாளர்கள் வெங்கடேசன் மற்றும் சுஜாதா இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் 10 பேருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணியாட்களை அதிக வேலை வாங்கிய குற்றத்திற்காக இந்துஜா குடும்பத்தினருக்கு சுவிஸ் நாட்டு நீதிமன்றம் 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் உள்ள மிகப்பெரிய வணிக குழுமங்களில் ஒன்றான இந்துஜா குழுமம் இந்தியாவில் அசோக் லேலண்ட், இண்டஸ் இண்ட் வங்கி, இந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட், இந்துஜா லேலண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட் உட்பட பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் இருந்து சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு குறைவான சம்பளத்திற்கு பணியாட்களை நியமித்து விடுப்பே இல்லாமல் பல மணி நேரம் வேலை வாங்குவதாக பணியாட்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கை விசாரித்த நீதிபதி இந்துஜா குழுமத்தின் குடும்ப உறுப்பினர்களுக்கு 4.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விபத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி, முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம். அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுரை, மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும். ஏவுகணை சோதனை வெற்றி, இஸ்ரோ அறிவிப்பு. விண்ணுக்கு சென்று பூமி திரும்பும் ஏவுகணை சோதனை வெற்றி. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் தொடரும் கனமழை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.